பல பொருளாதார தேடுதல் உண்டு, அல்ல வேலை காரியங்கள் இருக்குது, ஏதோ ஒரு காரியங்களில் தேடுதல் இருக்கிறோம். அதே போல் கடவுளையும் தேடுகிற ஜனங்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் என்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த பரிசுத்தரிடத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா இருக்கணுங்க? பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எது பரிசுத்தம், எது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் வாழுகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. காரணம் என்னென்று சொன்னால், எல்லாமே இப்போ ஒரு தண்ணி அடிக்கிறாங்க, மது அருந்துகிறது ஒரு பெரிய தவறான ஒரு காரியமாக இருந்தது. இன்றைக்கி அது எப்படியா மாறிடுச்சுங்க? சோசியல் ட்ரிங்காக மாறிடுச்சு. அது ஒரு தவறான காரியமாகவே இன்றைக்கி என்ன செய்யலைங்க, இந்த காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி திருமணம் என்பது வேதம் சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு காரியம் சமுதாயத்தில் சாதாரணமாக வந்துவிட்டது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் நமக்குள்ளே சாதாரணமாக வந்ததினாலே எது பாவம் என்று தெரியாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், பிரசங்கி எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினாலே மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தவறுக்கான தண்டனை உடனடியாக கிடைக்குமானால் என்ன உண்டாகுங்க? பயம் உண்டாகும். இன்னைக்கு அது என்ன இல்லைங்க? பயம் இல்லை. இன்னைக்கு யாரையோ ஒருத்தரை அருவாளை வச்சு வெட்டுறாங்கன்னு சொன்னால் என்னை திருப்பி வெளியில் எடுப்பதற்கு எனக்கு நிறையா பின்னாடி ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துவிட்டது. அப்போ அது தவறு அப்படிங்கிற ஒரு காரியத்தை காட்டிலும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற துணிகரம் வந்துவிட்டது. இதுதான் இந்த வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட துர்க்கிரியைகளுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அந்த ஆன்மீக வாழ்க்கை அல்லது பக்தியுள்ள வாழ்க்கையில நாம் வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் நமக்குள்ளே வருமானால், அதை தவறும் பொழுது நமக்கு தண்டனை கிடைக்குமானால் நாம் என்ன பண்ணுவோங்க? பயம் நமக்குள்ளே வரும். ஆனால் இன்று அது இல்லாதபடினாலே நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நாம் மீறுதலான காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். அப்ப இது என்ன செய்கிறது என்று சொன்னால், அதனால தண்டனை இல்லாமல் போகுதானா? இல்லைங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுங்க? ஸ்டோர் ஆகிட்டே வருது. ஆமென். பாவம் என்று தெரியாதபடியாகவே பாவம் நம்மளை என்ன பண்ணுதுங்க? சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மையான காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த பாவத்தில் இருந்து நாம் மாற வேண்டும் என்கிற ஒரு உள்ள ஆர்வம் எனக்குள்ளாக இருக்கணும். நான் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எனக்கு பலன் உண்டு, அதனால நான் நல்லா வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது எனக்கு பணம் இருக்கிறது, நான் வாழ்ந்துடலாம். எனக்கு நல்ல வேலைகள் இருக்கிறது, அதனால் வாழ்ந்துடலாம் என்று சொன்னால், ஆனால் எல்லாவற்றுக்கும் உயிர் தேவை என்பதை நாம் என்ன செய்ய முடியாது? மறக்காமல் இருக்கணும். ஆமென். இந்த உயிர் யார் கையில் இருக்குங்க? அப்போ யாரை தேடணும்? நம்ம அவரை தேடணும். நாளைக்கு காலம்பரை நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் நான் ஆண்டவரை தேடுகிறவனா இருக்கணும். நான் காலம்பரை இந்த வேலை செய்வேன், நான் நாளைக்கு இந்த வேலை செய்வேன்னு சொல்லி நான் உலகத்தோடு ஓடிக்கொண்டிருந்தேனே, ஆனால் நான் தேவனை மறந்தவனாக இருந்தால் தேவன் நம்மளை மறப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் மாறுகிறது. அதான் அருமையான ஒரு மனுஷன் சொன்னான்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அவன் எல்லாவற்றையும் மாஸ்தி பெருகி போயிடுது, அந்தஸ்து பெருகிச்சு. அவன் பார்க்கிறான் களஞ்சியங்களை இடிச்சிட்டு பெரிய களஞ்சியங்களை கட்டணும். காரணம் என்ன என்று சொன்னால் பத்தலப்பா. அப்போ அவன் சொல்கிறான், ஆத்துமாவே நீ பூரித்து புஷ்டியாயிரு, நீ அநேக நாட்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ சம்பாதிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொன்னாருங்க? மதிகேடனேன்னாரு. ஆமே, மதிகேடனே, அறிவில்லாதவனே, இன்னைக்கு ராத்திரி நீ சாக போற, நீ சேர்த்தது எங்கே கொண்டு போகும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு போகிறோம் என்று தெரியாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். இந்த அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்
சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்னா, இந்த மண்ணான இந்த சரீரமானது மண்ணுக்கு போக போகிறது. ஆனால் இது மண்ணுக்கு போறதற்கு முன்பதாக என்னுடைய சரீரத்தின் மூலமாக நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, நான் தேவனோடு கூட போக வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்தை நான் பயன்படுத்தியாக வேண்டும். உலகத்துக்கான சரீரம் அல்ல இது, உலகத்திற்குரிய காரியங்கள் அல்ல, தேவனுக்குரிய காரியங்களை நாம் செயல்படும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்குள்ளாக போகலாம். ஹல்லேலூயா. இதை தான் இந்த நாட்களில் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்ராம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாத்திரகம் 3:5. அப்பொழுது அவர், இங்கு கெட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, மோசே இங்க வாப்பான்னு சொன்னோன்னே லெப்ட் ரைட்டு போயிட்டு அவன் என்ன செய்யல, போகல. ஆண்டவர் சொன்னாரு, ஏய் பாதரட்சையை கலட்டி போட்டு வா, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ள இடம். அப்ப எதை கலட்டி போடணுங்க? அதை கலட்டி போடு, அது என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு கலட்டி வெளியில போட கூறியங்கள் நிறைய இருக்கிறது. அப்பதான் தேவனையே பார்க்க முடியும். ஆமே, நீ என்னை பார்க்க வரணும்னா மோசே நீ பாதரட்சை கழட்டி போட்டுரு. அவன் என்னன்னு தேடுறான், என்ன அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இது பசுமையா இருக்குது ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எப்படின்னு சொல்லி உற்று பார்க்கும் பொழுது தான் சொன்னார், மோசே இங்க வா, உன் பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளதான காரியம். அப்ப பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்திற்கு நாம் போக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில பாதரட்சைகளை கழட்டித்தான் போட்டாக வேண்டும். நான் அப்படியே வரேன்னு சொன்னா நல்லா இருக்காது, அது ஒரு நாகரிகமான ஒரு காரியமாக இருக்காது. அதை தான் நம்ம இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஏன் அப்படி நம்ம அந்த செருப்போடு தான் போனால் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் என்பவர் மிகவும் மகத்துவமான ஒரு தேவன். ஆமே, நாம் பார்க்கக்கூடிய ஒரு லேசான ஒரு காரியம் இல்லை. ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு இதுதான் கடவுள்னு சொன்ன, ஓ இதான் கடவுளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிற கடவுள் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்ல தேவன், சர்வ வியாபியாக இருக்கிறார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்க கற்றுக்கணும். இவ்வளவு சமீபமாக ஒரு தெய்வத்தை தெரிந்து கொண்ட ஜாதி வேறு எது? ஆமே, ரொம்ப சமீபமாக நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சமீபம்னா என்னன்னா அருகாமை இல்லை, நம்ம பக்கத்திலேயே. இதை தான் வேத வசனம் சொல்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆண்டவரை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஏசாயா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆமென். இப்ப தேவ சமூகம் நம்மளை என்ன கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசித்தோமானால், நான் தேவனை பார்க்க வர்றேன், தேவ பிரசன்னமான இடத்துக்கு நான் போனோன்னே எனக்கு எது வெளியில வருதுங்க? பாவ உணர்வு வெளியில வருது. அப்போ நான் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நான் பாவ உணர்வு அடையவில்லை என்று சொன்னால் நான் இயல்பாக வருகிறேனே ஒன்றி நான் தேவனை பார்க்கும்படியாக வரவில்லை, அங்கே தேவனும் இருக்க போவதில்லை. அல்லேலூயா. என்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட வந்தனோ நான் உணர்வடையணும். அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால குடியிருக்கும் பொழுது அவர் மத்தியிலே நான் இருப்பேன்னு சொல்றாரு. என்னை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவ சமூகத்தில் வரும்பொழுது நான் எப்படியாக இருக்கிறேன்? நான் என்னுடைய இயல்பாக, மனுஷீக இயல்பாக அல்லது உலக பிரகாரமான இயல்பாக ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி நான் வருகிறேனா, அல்லது இந்த பிரசன்னத்தை பார்த்தோன்னு எனக்கு உணர்வடைகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அப்ப தேவனிடத்திலே நாம் வரும் பொழுது தேவ மகிமை என்னை பாவ உணர்வு அடைய வைக்கிறது. அல்லேலூயா. இப்ப இதுதான் நம்மள்ட்ட இருந்து வெளியில போகணும். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அது எங்க இருந்தாலும் சரி, முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது தான் நிற்கணுங்க.
பாவ காரியங்கள் வரணும். அப்போதான் அவரை சந்திக்கவே முடியும். அதுதான் முதல்ல நமக்கு தடையா இருக்குது. அப்ப ஏசாயா சொல்றேன், நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன். கர்த்தரை என் கண்கள் செத்து போறேன்யா, கர்த்தரை நான் பார்த்துட்டேனேங்கிறாரு. தேவதூதன் அக்கினி எடுத்து கொண்டு நாவே தொட்டு நீ பரிசுத்தமாயிட்டேன். அப்போ தேவ சமூகத்திலே நாம் வரும் பொழுது நாம் பாவ உணர்வடைந்து பாவ மன்னிப்பு பெறுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக தேவை. அல்லேலூயா. அப்போ நம்ம முதல் பாதரட்சை எதுன்னு சொன்னா, வெளியில கழட்டி போடக்கூட என்ன இருக்குனுங்க, அந்த பாவ உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணுங்க, வரணும். அப்போ அதுதான் ஆண்டவருடைய ஹோலினஸ். ஆமென். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு இருளாக இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் போயிடணும். அப்போ தேவன் பிரகாசம் உள்ளவராக இருந்தால் என்னிட்ட இருக்கிற என்ன இருக்கணுங்க, இருள் மாறணும். அப்போ நான் தேவனை பார்க்கும் பொழுது என்னை பாவ உணர்வு அடைய வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த உணர்வு இருக்குந்தாதான் மட்டும்தான் நான் தேவ சமூகத்தில் உண்மையாக போகிறேன்னு அர்த்தம். இல்லை என்று சொன்னால் யதார்த்தமாக போயிட்டு வரேன். ஆமென். எங்கெங்க போய் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எதுக்குங்க? எல்லா ஞாயிற்றுக்கிழமையான கிறிஸ்தவங்களாக இருந்தால் எங்கே போகணுங்க? இந்த போயிட்டு வர வேலையெல்லாம் என்ன வேணாங்க, வேண்டாம். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நான் தேவனை பார்க்க போகிறேன், தேவ பிரசன்னத்தை நான் உணர போகிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வருமானால் தேவ மகிமை நாம் காண முடியும். அல்லேலூயா. இன்னொரு காரியங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனம். நீ என் சமூகத்தில் காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவரே? மோசையை கேட்கிறாரு, ஆண்டவரை உன்னை நான் பார்க்கணும், ஆண்டவரே உன்னுடைய மகிமையை நான் பார்க்கணும். என்னை பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது. அப்ப எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவரை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமே. அப்ப அவர் பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிற பரிசுத்தராக இருக்கிறார். ஆமென். அப்ப எப்போ ஒன்னா சேருனா, நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். ஒரு ஒளி இருந்துச்சுன்னா இன்னொரு ஒளி போனா அதுக்கு என்ன செய்யாதுங்க, ஒன்றும் பண்ணாது. ஆனா இருள் போனா இருள் போயிடும், இல்லைங்களா? அப்போ நான் ஒளியா இருந்தால் என் தேவனோட ஒளியோடு கூட நான் என்னால் என்ன செய்ய முடியும், நான் சேர முடியும். இவர் என்ன சொல்றாருங்க, நீ என்னை கண்டுட்டு நீ உயிரோடையே இருக்க முடியாதுப்பா, ஆனால் என்ன இடத்துல ஒரு ஒளிப்பிடம் உண்டு, உன்னை நாங்கள் என்ன செய்வேங்க, மறைத்து என்னுடைய மகிமையை உனக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதர்களாலே காணக்கூடாத ஒரு மகிமையாக இருக்கிறது. ஆமென். அப்போ கடவுள் என்பவர் நாம இஷ்டத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் அல்ல. நாம கூப்பிட்டோன்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு வேலைக்காரரை போல அல்ல. அவர் மிகவும் மகிமையானவர். அவர் வந்தாலே நாம செத்துருவோம். அந்த அளவிற்கு ஒரு மகிமையான இருக்கிற ஒரு வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் பெட்டிக்குள் பார்த்தபடியினாலே ஜனங்கள் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் பெரிய சங்காரம் அடிந்த நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டு இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, பொட்டிக்கிட்ட போகாதேங்கிற. இப்ப பொட்டி என்ன பண்ணியாச்சுங்க, உள்ள பாக்குறாங்க, என்ன இருக்குதுன்னு பொட்டியை உள்ள பாக்குறாங்க. ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்த பொழுது அங்கே சங்காரம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வேதத்தின்படியாக நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு தவறுக்கும் தண்டனை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தண்டனை வராம இருக்கலாம். இதை நம்ம ஒப்புரவாகி போலனா இந்த தண்டனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்ப்பு இருக்கதான் செய்ய போகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் அல்ல, ஆமா நான் சொன்ன வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாங்க, எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆனாலும் அவன் கானான் தேசத்தை போக முடியவில்லை. காரணம், அவர் சொன்னாரு, கண்மலையை பார்த்து பேசுனார். முன்னாடி அடின்னு சொன்னாரு, ஆனா இப்ப பேசுன்னு சொன்னாரு. இந்த பேசுங்கிற வார்த்தை அவன் காதுல உழுல. ஏன்னா ஜனங்க போட்டு கொந்தளிச்சுட்டு கிடக்குறாங்க.
இவனை பார்த்துட்டு ஏன்டா தலைவலி பண்ணுறீங்கன்னு தப்புன்னு என்ன பண்ணிட்டான், மாறுதியில் அடிச்சுட்டான். இப்போ அவனால் கானான் தேசத்திற்கு என்ன செய்ய முடியலங்க, போக முடியவில்லை. மோசே நல்லவன் தான், ஆனால் அவனாலும் போக முடியாதபடிக்கு ஒரு தண்டனை இங்கே இருந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது நல்லவன் தான், ஆனால் அவன் பாவத்தின் நிமித்தமாக, அவன் அநேக கொலைகளின் நிமித்தமாக ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு அவனுடைய மகனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் நினைக்கிறோம், இல்லைங்க எல்லாத்தையும் ஆண்டவரெல்லாம் சகிச்சுக்குவார், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பாவத்தை சொன்னால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கையை செய்து, அதுதான் அறிக்கை செய்து, நம்ம வார வாரம் அறிக்கை செஞ்சுட்டு இருக்க முடியாது. எதை சொல்கிறோமோ அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். அப்போ எப்படி நாம் இருக்கிறோம்? ஆமேன், சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தண்டனைக்குரிய காரியங்கள் உண்டு. உடனடியாக தண்டனை கிடச்சிச்சு. எட்டி பார்க்குறாங்க 50,000. எத்தனை பேருங்க? 50,070 பேர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவ்வளோ பேருக்கு ஆர்வ கொள்ளாரு. கடவுள் யாருன்னு பார்க்குறது, எட்டி பார்த்தா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். கீழ்ப்படியாதவர்கள் தண்டிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதை தான் நம்ம பார்க்குறோம். அநேக இடங்களில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளையும் பெண்களையும் நாய் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிற வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கலாம். அது ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்திற்கான ஒரு காரியம். அதை நீங்கள் பைபிள் ஸ்டடி இருந்தால் தான் அதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதை பற்றிக்கெல்லாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ பாருங்க, அவளெல்லாம் சங்காரம் பண்ணுறது காரணம், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ வந்தேன்னா பாதரட்சை கழட்டி போட்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 7வது வசனம். செத்தான். பொட்டியை தொடக்கூடாது, லேவியன் தான் தொடரணும். இது ஆண்டவருடைய கட்டளை. இப்போ இவர் என்ன பண்ணாரு, அவனும் தவறாக செய்யலை, பொட்டி உளுந்துருமோன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அது உழுவுறதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அது பரிசுத்தம். அப்போ விழுகிறது பிரச்சனை கிடையாது, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனியேங்கிறதுக்காண்டி தான் அடித்தார். ஆமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார், நம்மளை எவ்வளவு பரிசுத்தம் ஆக்க விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பரிசுத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நிறையா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் எதிர்த்து போராட முடியல. ஆனால் சொல்கிறார் ஆண்டவரே, நான் என்னால் செய்ய முடியாத, ஆமாம் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? ஏன் அந்த காரியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னால், என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, நான் சொல்கிறத அவரால் கேட்க முடியல. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ நான் வேதத்தை பார்த்து கவலைப்பட மாட்டேன், வேதத்தை கீழ்ப்படிய மாட்டேன், நான் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் அருவருக்கிறார். ஆமே, அது விளக்குறேன்னு சொல்லலை. எப்படி பண்ணுறாருங்க, ஒரு மாதிரியான அசூசியப்படுத்துகிற காரியங்கள், அசிங்கமான ஒரு காரியத்தை பார்த்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி அருவருப்பாகிறதோ அதே போல் நம்மளை ஒரு அருவருப்பாக பார்க்குறார். ஏன்னு சொன்னால், நீ வேதத்தை பற்றி கவலையே படலை, சும்மா என்கிட்ட வந்து நீ ஜெபம் பண்ணா நான் அருவருப்படைகிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் சந்திக்க வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆயத்தமானாய் வர வேண்டும். ஆமே. அப்போ நம்ம ஆராதனைக்கு வரும்பொழுது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக வந்திருக்கிறோமா அல்லது யதார்த்தமாக வந்திருக்கிறோமா? நான் ஒன்றும் கையை தூக்க சொல்ல ஒன்றும் பண்ணவே இல்லை. நான் இன்றைக்கி ஆண்டவரே, நான் காலம்பர் எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன், எங்கள் ஆராதனைக்கு போகிறேன், எனக்கு ஏற்ற வசனங்களை தாகும், என்னை ஆயத்தப்படுத்தும், அந்த காரியங்களை சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஆமாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? இது மாதிரி நாம் வரும்பொழுது தான் நம்முடைய ஜெபத்திற்கு ஏற்ற பலன் அங்கே கிடைக்கும். அல்லேலூயா. நான் அது இல்லாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், கிளம்புன்னு சொல்லி வந்து உட்கார்றதுல ஒரு பிரயோஜனமும் நமக்குள்ளாக என்ன செய்யலைங்க, இல்லை. ஆமே. அதனால தான் வேதம் அழகாய் சொல்கிறது, அப்பம் இல்லாததற்காக உன் காசையே, ஒரு வசனம் ஒன்று இருக்குது பிரசங்கில நினைக்கிறேன்,
இல்லைங்களா? அப்பம் இல்லாததற்கு உன் பிரயாசத்தை ஏன் நீ என்ன செய்யணுங்க, செலவழிப்பானேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. நம்ம பிரயாசப்பட்டு வருகிறது ஏதோ ஒரு பலன் வரணும் இல்லைங்களா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா படிக்கணும்னு நான் போகணும். இந்த பழைய காலத்து பாட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா? என்ன பண்ணிருக்காங்க, யுத்தத்தில் தூங்கினவன் ஆமாம் வெற்றி இழந்தான், படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது நாம் ஒரு இழந்து போன மாதிரி நம்ம இங்கேருந்து போகக்கூடாது. அப்போ எல்லாரை போல நாம் இல்லை, நாம் பரிசுத்தம். என் ஆண்டவர் பரிசுத்தம். என் ஆண்டவரை போல என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை தரிசிக்கிற ஒரு உன்னதமான காரியம் என்னிடத்தில் இருக்கிறது. அது வெளியில் உள்ளவங்களுக்கு இல்லைங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை வெளியில் உள்ளவங்க போல இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கை அசூசியப்படுகிறதா இருக்கிறது, அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது ஏன் என்று சொன்னால் என் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் இன்னைக்கு ஒன்று பேசுகிறோம், நாளைக்கு ஒன்று பேசுகிறோம், நாளன்னைக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் மாறுவதில்லை. அதனால தான் வேத வசனங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகவே வேத வசனங்கள் நமக்குள்ளே சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நமக்குள்ளே நிறைவேறுகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இவ்வளோ பரிசுத்தத்தை நம்ம போக வேண்டுமானால் நான் பாதரட்சையை நான் கலட்டாதபடிக்கு நான் என்ன செய்ய முடியாதுங்க, போக முடியாது. அப்போ என்னுடைய பாதரட்சை எதுவாக இருக்கிறது? நான் முதல்ல பார்க்குறேன் எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப கர்த்தரை தரிசிக்க முடியுமா முடியாதா? முடியும். எப்ப? பரிசுத்தம் இருந்தா முடியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தம் இருந்தா கர்த்தரை தரிசிக்க முடியும்பா. ஆனா நீ எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கு. என்ன சமாதானம்? அதை சொல்லுங்க. பாதி பாதியாக விட்டுட்டு நம்ம போயிட்டோம் என்ன அப்படிங்களா? பிசாசு இந்த பாதியை பொறுக்கிட்டு போனதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? சமாதானம். என்ன சமாதானம் தெரியல. யாவரோட சமாதானம். ஆமென். இப்போ இங்கே இருக்கிறவங்க கடைசியில் உள்ளவங்களோட பேசியிருக்கிறோமா? எல்லாரோடும் பேசியிருக்கிறோமா? இந்த சபை முடிஞ்சு எல்லாரையும் பார்த்து சோத்துறங்கய்யா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுருவோம்? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏன் கேட்கல? நான் வேதம் சொல்கிறது யாவரோடும் சமாதானமாக இருங்கள். இதை தான் வேதம் சொல்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். நீ இருமா, அதை நாடுங்கள்னா என்னங்க அர்த்தம்? அதை விரும்புங்க, தேடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரோடும் நான் சமாதானம், எல்லாரும் சண்டை போட்டு வந்துருக்கிறோம். அப்புறம் என்ன பேச வேண்டியதானுங்க? அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? ஏதோ ஒரு வேற்றுமை உணர்வு என்கிட்ட இருக்குது. அது பரிசுத்த குறைச்சல். அதை கழட்டி போடுங்க முதல்ல. ஆமென் ஆமென். எல்லாரோடும் பேசணும். அங்க விருப்பு வெறுப்பு இல்லை. இது தேவ சமூகம். ஆண்டவர் ஒருவரை ஒருவர் மாதிரி பார்க்கிற அனுபவம் கிடையாது. எல்லாரையும் ஒருவராக பார்க்கிறவர் தான் அவருடைய அனுபவமாக இருக்கிறது. ஆமென். அந்த கண்கள் எனக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாம் நாடும் பொழுது எனக்கு பரிசுத்தம் வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த குறைவு இருக்கத்தான் செய்யும். ஆமென். நீங்கள் கர்த்தரை தரிசிக்க முடியாமல் தான் போயாக வேண்டும். ஆமென் ஆமென். மனசு வர மாட்டேங்குதுங்க. ஏங்க அவங்களோட எனக்கு பேச மாட்டேங்க. ஒரு நாள் என்னை திட்டாங்கங்க, போயிட்டு போகிறாங்க. என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாருங்க பாக்கியவான்களாயிட்டாங்களேங்க. உங்களை பாக்கியவான்களா மாற்றிருக்கிறாங்க. போய் பேசிட வேண்டியதானே. நான் நிறைய உப்பு போட்டு சோறு திங்கிறேங்க. அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணுங்க? நோ சூடு நோ சொரணை. எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும். கத்தியை தூக்கிட்டு போகிறாலாம் வேற ஆள், ஓடாலே தூக்கிட்டு போகிறாலாம் வேற ஆள். கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவ பண்டிகை டைமில் எல்லாரையும் அடிக்கிறவன்லாம் வேற ஆள். இப்போ நம்மளாம் எப்படி இருக்கணுங்க? சமாதானமாக இருக்கணும். குத்துகிறவனையும் நம்ம என்ன செய்யணுங்க? ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரரை எரித்து கொண்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? சரி, அவங்க பையனையும் அவரையும் சேர்த்து கொண்டுட்டாங்க, எரிச்சு கொண்டுட்டாங்க.
அந்த அம்மாட்ட கும்பிடும் பொழுது அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவங்களை மன்னியுங்கள்னு சொன்னாங்க. இதுதான் யாவரோடும் சமாதானமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மனசு வர மாட்டேங்குதுங்க, மனசு ஒப்ப மாட்டேங்குதுங்க. நான் உங்களோடலாம் பேசணுங்கிற அவசியம் இல்லைங்க, அவங்க யார் தெரியுமாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆண்டவர் அப்படி பார்த்து யாரையும் விரும்பலை. ஆமென். எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற, ஆமாம், அதெல்லாம் கேட்டெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டோம். அப்போ எல்லாரோடும் சமாதானமாக அவர் இருக்கும்போது நான் ஏன் சமாதானமாக இல்லை? நான் அவரை போல மாற வேண்டுமே, அப்போ தான் அவரோடு கூட இருக்க முடியும். அவர் சொன்ன வார்த்தையின்படி ஜீவித்தாதானே நான் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து புறக்கணிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வெளியே வரலன்னு சொல்லிட்டேன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா தான் வெளியில் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1:6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்டறிகிறதற்கு உம்முடைய செவி கவனித்திருக்கவும் உம்முடைய கண்களை திறந்து இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும். ஐயா, நல்ல மனுஷன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராஜா வீட்டில் எப்படி இருக்கிறாருங்க, பானை பாத்திரக்காரது, நல்ல ஒரு ராஜாவோட பக்கத்தில் நிற்கிற, ஆமாம், ஒரு நல்ல அனுபவம் உள்ள, நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் ராஜாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆமே, இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வந்தவங்கெல்லாம் கேட்குறான், எப்படியா எருசலேம் இருக்குன்னு கேட்டால், அலங்க இடிங்கிச்சு போச்சு, கதவை சுட்டெரிச்சிட்டாங்க அப்படின்னாரு. இப்போ இவர் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, ராத்திரி பூரா உட்காந்து பாவ அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாரு. நீ உனக்கு என்னப்பா பிரச்சனை, எக்கடுக்கிட்டா ஒளிஞ்சு போகிறான். ஏன்னா இல்லை இல்லை, தன்னை அறிக்கை பண்ணுகிறான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை உன் செவி திறந்திருக்கட்டும். ஆண்டவரே சாதிச்சானா இல்லையாங்க? பாவத்தை அறிக்கையிட்ட மனிதனுக்கு சகாயங்கள் கிடைத்தது. ஒன்றுமே சொல்லலை, போய் அங்கே போய் நின்றுக்கிட்டே இருக்கிறான். ராஜா பார்த்துட்டு என்ன சொல்கிறாருங்க, துக்கமாக இருக்கிறது என்னப்பா அப்படின்னாரு. இது அவரும் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருங்க, இது வியாதின்னு துக்கம் அல்ல, இது மனசில் இருக்கிறதோ துக்கம். பாருங்கள், எவ்வளோ ஒருத்தரை பார்க்குற அளவிற்கு ஒரு ராஜா இதான் வேலையா? பானை பார்த்துருக்குறேன் அப்படி தானே, அவன் பக்கத்தில் நின்று இருப்பான், அவனை பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னா கேட்டுட்டு இருக்கிறதுக்காக வேலையா அவருக்கு? பார்க்க வைக்கிறதற்கான காரணம், ராத்திரி பூரா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறான், மாற்றங்களுக்கு உண்டாகிறது. அப்போ எவ்வளோ உணர்வு பூர்வமான ஒரு காரியம் அவனிடத்தில் இருந்து அறிக்கையிடும் பொழுது அங்கே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் முதலாவதாக நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை அறிக்கையிட ஆரம்பியுங்கள். அதான் சொன்னேன், இன்னைக்கு நாடு எல்லாத்தையும் சமாதானமாக கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை கல்யாணம் ஆணும் கல்யாணம் பண்ணிட்டா கூட சட்டம் செல்லுது. நிறைய காரியங்களை சொல்லு, அதெல்லாம் சபையில் சொன்னால் தப்பாக போயிடக்கூடாது. அதனால தான் என்ன செய்யலை, சொல்லலை. சட்டம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுதுங்க, ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ அதனால எல்லாம் அப்படி நடந்துடலாமான்னா இல்லை, முடியாது. ஏன் பைபிள் சொல்லலையே? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நான் எதை கவுன்சிலிங்காக எடுத்துக்கணும்னு சொன்னால், உலகத்தை நான் கவுன்சிலிங்காக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா உலகம் பாவத்திற்கு அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் என் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் என்னை பரலோகத்திற்கு பாத்திரவானாக வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இது இல்லாமல் போக முடியாதுங்க. உலகத்தில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் இது இல்லாமல் மேலே என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்பதுதான் மெய்யான ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம், பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்திற்காக எதிர்பார்ப்போடு வாருங்கள். நீங்கள் அவரை பார்க்கும் பொழுதே உங்கள்கிட்ட உணர்வடைய வைப்பார். அதிலேயே நீங்கள் மாறி போனீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவரை தரிசிக்க முடியும். ரெண்டாவது ஒரு காரியங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செருப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன உண்டுதுங்க, பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ளே வரும் இல்லைங்களா? செருப்பை போட்டு போனால் எங்கேயாவது முள்ளு கிள்ளு குத்தாது, ஒரு பாதுகாப்பான ஒரு காரியம். ரெண்டாவது, ஒரு பெரியவங்களை பார்த்தா அதை கழட்டி போடுகிறது ஒரு ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு மரியாதையான ஒரு காரியம். அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே என்ன செய்கிறாங்க, இதில் இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா,
அது ஒரு சுதந்திரவாளியினுடைய காரியமும் அந்த செருப்பில் என்ன செய்தாங்க, வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அநேக அடையாளங்களை வேதத்தில் செருப்பை பற்றி, பாதரட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ பாதரட்சியை நீ போட்டுக்காமல் போங்கிறாரு. போகிற வழியில் பாதரட்சி அவர் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நிறையா காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் எதை கலட்ட வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் நான் வரும் பொழுது என்னுடைய பாவத்தை நான் தூர வைக்க வேண்டும். பாவத்தை தூர வச்சுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆமாம், இங்கே ஒன்று தூரத்தை வச்சுட்டு போகும்போது கொஞ்சோண்டு அள்ளிட்டு போயிடக்கூடாது. இங்கே விட்டாது தான். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒன்று ஒன்றா விடணுங்க. இதை ஆண்டவரை என்ன மாற்றுங்க. இதை நம்ம இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா நிறையா பொருத்தனை பண்ணுவோம். ஆனால் ஆவிக்குரிய பொருத்தனை ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் எதை நம்பி ஏமாந்துறோன்னு சொன்னால், இந்த வாக்கு தத்துவத்தை பார்த்து ஏமாந்துடும். அட்டையை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், இதுதான் இன்றைக்கி எனக்கு வாக்கு தத்துவம். அது நிறையா கொடுப்பேன். ஒரு 100 அட்டை என்கிட்ட இருந்துச்சு. 100 வாக்கு தத்துவம் தான். யாருக்கு கொடுக்குறது? இது அது யாருக்கோ கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை பார்க்க வர வேண்டுமானால் உன் பாதரட்சையை கலட்டு. அது உன்னுடைய பாவம். அந்த பாவத்திலிருந்து விலகு. ஏன் என்று சொன்னால் நான் பரிசுத்தர், ஆகவே நீ பரிசுத்தமாக இருக்கணும். அப்பதான் என்னை பார்க்க முடியும். அப்ப நான் இல்லாதபடிக்கு நீ உலகத்திலே வாழவே முடியாது. ஜீவனற்றவனாய் இருக்க போற. அப்படித்தானே சொன்னாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல். அப்ப ஜீவனே அவர் தானேங்க. அப்ப ஜீவனை பெற்று இல்லாமல் நம்ம இருந்தா என்ன, செத்தவங்கன்னு அர்த்தம். அதனால சொன்னாங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை நடைபீனமாக அலைகிறார்கள். மரித்த போற செத்தவங்களாம் நடக்கிறாங்க. அந்த காரியத்தை சொல்லுகிறேன். சரி, இன்னொன்று பார்க்குறோம். சங்கீதம் 115:1 எடுத்து வாசிக்கலாம். 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எமது கிருபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் உன் நாமத்திற்கே மகிமை வரப்போ. நண்பனே, உனக்கு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அவருடைய ஆர்வத்தை நான் வாழ்த்துறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன சொன்ன, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்திய நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போக வேண்டுமானால் மகிமை யாருக்காகத்தான் இருக்கணும்? தேவனுக்கு மாத்திரம்தான் மகிமையாக இருக்கணும். நான் அங்கே போய் நின்று நான் தசம பாகம் கொடுக்குறேனே, ஆமாம் நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் என்ன பண்ணுறேன், காணிக்க கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இதெல்லாம் இந்த பெருமையை அங்கே என்ன செய்ய முடியாதுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா அங்கே ஒருத்தர் இருக்கிற அலுவலி இருக்கான்ப்பா, நான் அவனை போய் பார்த்துக்கிறேன் பண்ணிட்டு போயிட்டார். வெறுமையாக்குங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது நாம் வெறுமையாக இருப்பது நல்லது. நாம் நிரப்பிட்டு போனோம்னா நாங்கள் என்ன பண்ண முடியாது, வலிஞ்சு போயிடும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா வலிஞ்சு போயிடும். அப்போ நம்ம உள்ள என்ன இருக்கணுங்க, எம்டியாக போகணும். நீங்கள் நான் ஒரு பிரசங்கம் பண்ண போகணுன்னா நான் நிறையா எடுத்துகிட்டு போனால் நாங்கள் என்ன இருக்குங்க, ஆண்டவர் வசனம்னா வலிஞ்சு போயிடும். நான் எம்டியாக போனால் தான் என்ன பண்ணணுங்க, ஆண்டவர் கொடுக்குறது எனக்குள்ளே நிற்கும். ஆமேன். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த பெருமையான காரியங்களை எனக்குள்ளே என்ன செய்யாதுங்க, கொண்டு போகக்கூடாது. என்றைக்குமே அது ஒரு நிறையா பேருக்குடைய காரியங்கள் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட போய் நிமிர்ந்து நிற்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. அவர் ரொம்ப சின்ன ஒரு மாதிரியும் நம்மளாம் ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும் இல்லையா. நான் என் பெயர் பிரஸ்தாபத்திற்கென்று என்னை கட்டின மகா பாபிலோன் அல்லவா, தட்டி விட்டார் டபால்னு, மாடு மேய்கிற மாதிரி புல்லு தின்னுட்டு நிற்கிறான். ஆமே. தேவ சமூகத்தில் வரும் பொழுது பணிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல பணிவு வேணுங்க. நம்ம சும்மா கண்ணை முடிக்கிற மாதிரி அப்படியே நடிக்கலாம் நமக்கு என்ன செய்ய முடியாதுங்க, தேவையே இல்லை. நல்லா பணிஞ்சா போதுமே. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பணிந்து கொள்வது எப்படி பணிந்து கொள்கிறேன், என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது, என்ன வெறுமையாக இருக்குது. ஆண்டவரே நான் உன்னை தவிர வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரேங்கிற அந்த வெறுமையான ஒரு காரியம் நம்மளிடத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. புரியுதுங்களா சொல்றது, புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு காரியம் அதை தான் சொல்கிறாரு. அவன் மோசே கடவுளை பார்க்க போகும்பொழுது இதை கழட்டி போட்டதுக்கு அப்புறம் தாங்க அவனால் ஆண்டவரோட பேச முடிகிற ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது தான் இல்லைங்களா, அப்போ எனக்குள்ளே என்ன செய்யுங்க, மாற்றங்கள் இருக்கிறது. வாசிக்கலாமே. லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனம். இப்போ தான் நம்ம வாசிச்சோன்னே
ம் ஆ ம் ஆ ஆ தேவனே இப்போ பாருங்க, இதுதான் தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியம். நான் பாவி என்கிறத உணர்ந்து நான் ஆண்டவரை பார்க்க கூட முடியல இல்லைங்களா, பார்க்க கூட முடியல, என்னை மன்னிங்கன்னு சொன்னது தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கிருந்து ஒருத்தர் மனுஷன் பேசுனது ஆண்டவர் என்ன செய்யலைங்க. நான் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது பல முறை சொல்லியிருக்கிறோம். இவன் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறாங்க, அந்த வசனங்கள் ஒரு வாட்டி வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ ஆயக்காரர் எங்கே இருக்கிறாரு? இப்போ இவர் எங்கே நின்னாரு? சபைக்குள்ளே நிற்கிறாரு. அவர் தூரத்தில் நிற்கிறாரு. ஆ ஆ மேலே கூட பார்க்க முடியல. ஏங்க அது கடவுளை எப்படி நான் நேராக பார்க்குறேன்? தலையை குப்பர் தட்டிக்கிட்டு அவர் என்ன சொன்னேன், தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல. இப்போ இந்த வசனம் பாருங்க, அவன் அல்ல. இப்போ இப்போ ஆண்டவர் எங்கே நிற்கிறாருங்கிறது தெரியுதா? வெளியில நிற்கிறாரு. அங்கே போய் நின்றுட்டு இவர் என்ன சொல்றாரு, அவன் இல்லைப்பா இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்போ யாரு கூட இருக்கிறவருங்க, யாரு தன்னை தாழ்த்துகிறார்களோ ஆமென். அவன் சொன்ன தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை. இந்த பெருமைங்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாதுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புலாம் இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் ஒன்றும் வேகவே வேகாது. ஆமே. அங்கே சின்னவனையும் பார்க்குறாரு, பெரியவனையும் பார்க்குறாரு, அதெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. எல்லாரும் அவருக்கு என்ன இருக்குதுங்க. ஆமாம், அதனால சொன்னார் ராயனுடையதை தேவனுடையதை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ராயனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், தேவனுக்கு ரொம்ப குறைச்சலாக கொடுத்துருவோம். தேவனுக்கு அவரு தான் நிறைவாக வச்சுருக்கிறாருப்பா, அவருக்கு எதுக்குப்பா, எல்லாத்தையும் ராயனுக்கு கொடுத்துருவோம். எல்லாமே உலகத்துக்கு கொடுத்துருக்குறோம், ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதுக்கு ஒன்றும் கூட வச்சில்லை நம்ம. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதலாவதாக தேவ சமூகத்தில் நான் போக வேண்டுமானால், அவரை நான் தரிசிக்க வேண்டுமானால் எனக்குள்ளாக பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், நான் வெறுமையாக்கப்படணும். எனக்குள்ளே பெருமை இருக்கக்கூடாது, எனக்குள்ளே தாழ்மை இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் போய் புலம்பி ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டிட்டு உட்காந்துருப்பான். அல்லேலூயா, ஆமென். எலியாவை பார்க்குறோம், அப்படி தானங்க செய்கிறாங்க. எல்லாருமே பணிந்து தான் குனிந்து தொழுது கொள்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் நாம் நிமிர்ந்து நிற்கிறவர்களாக அநேக காரியங்களை நாம் உண்டாகியிருக்கிறோம். ஏன்னா எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பான்னாரு. அப்பா ஜீவன் ஆண்டர் கையில் இருக்குது, கொஞ்சம் அப்படி ஆட்டி விட்டாருன்னா ஆமாம் முடிஞ்சு போச்சுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். இன்றைக்கி எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு கிருபையாக ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷம் ஆண்டவரை. இதில் என்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாரோடையும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்தேன்னு சொன்னால் எல்லா நாளும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா. நாளைக்கு இருக்குது, நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு வரலாம் இருக்குதுன்னு சொல்லி நினச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வாழ முடியாது. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். இப்போ பாருங்க, முதல்ல சாமுவேலுக்கு சின்ன புள்ள தெரியல, ஏலிகிட்ட போய் கேட்குறாரு. ஏலி ராத்திரியில் போய் சாமுவேல் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிட்றாரு சாமுவேலன்னாரு. ஓ, ஏலி தான் கூப்பிட்றாரு, நேரம் அவர்கிட்ட போகிறாரு. முதல்ல போய் நான் கூப்பிடலப்பான்னாரு, திரும்பி போய் படுத்துக்கிட்டான். திரும்ப சாமுவேலன்னா 2வது முறையும் போகிறான். 3வது முறை போகும்பொழுது ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு. எப்பா இனிமேல் என்ன செய்ய, உன்னை கூப்பிட்டாருன்னா சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லுப்பானாங்க. மனுஷன் அந்த மாதிரி சாமுவேலுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தான், ஒப்பனியா படங்காசு மட்டும் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல. செல்ல பிள்ளை, புரியுதுங்களா? தங்களோட பிள்ளைய செல்லமாக வளர்த்து என்ன பண்ணிட்டாங்க, என்னம்மா அவனுடைய சந்ததியே வாலிபத்துக்குள்ளே தொலைஞ்சிருச்சுன்னு முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாங்க. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான்,
ஆனால் கர்த்தருக்குள் வளர்ப்பது மிகவும் நல்லதான காரியம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ என்ன சொல்கிறேன், சொல்லும்படியேன்னு கேட்கிறேன். அப்போ அங்கே போய் என்ன பண்ண, ஒரு தாழ்மையை ஆண்டவர் கேட்கிறார். நான் ஒரு பணிவை கேட்குறார், நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சொல்லுங்கள் ஆண்டவரை, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். ஆமே. இனி போய் ஆண்டர்கிட்ட போய் என்ன செய்யாதீங்க, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமாங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் இருக்கிறதா? இல்லை, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆண்டவரே சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் இன்னும் அடியேன் கேட்கிறேன். என்னென்ன சொன்னீங்களோ அப்போ இந்த வேத வசனத்தை வாசித்து நான் இதில் கீழ்ப்படிந்திருக்கேனா, இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் புதிதாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அதனால தான் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று அப்போஸ்தலர் 17 வாசி 17. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கலும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வாசிக்க தாங்க நற்குணசாலியாக மாறுவீங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட குணமே மாறாது. ஆமென் ஆமென். இது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நம்ம இது என்னோட ஜென்ம சுபாவம், செருப்பால் அடித்தாலும் போகாதும்பாங்க. ஆமென். ஜென்ம சுபாவம்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆமாம் எல்லாம் மாறி போயிடும். நீங்கள் அதெல்லாம் ஐயோ என் கூட பிறந்தது கூட எல்லாம் ஒன்றும் பிறக்கலை, நம்மளா பழகிட்ட ஒரு காரியம்தான். கர்த்தருடைய நாமம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தன மனோவாஞ்சை. ஆமே, நான் பரிசுத்தமாகணும், நான் தேவனை தரிசிக்கணும், நான் ஆண்டவரோடு கூட பேசணும், ஆண்டவரோடு கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு. ஆமே, அப்படி நாம் வேதத்தை வாசித்தால் நாம் நற்குணசாலிகளாக மாறலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேறு வேறு காரியத்தில் நம்ம மனோவாஞ்சையில் நம்மள்கிட்ட நிறையா இருக்கும். ஆமென். இது அதுக்கு ஆசைப்படுவோம், இதுக்கு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அதே போல் இதுக்கு ஆசைப்படுங்களேன். நம்ம இந்த ஒரு வருஷத்தில் சொல்லியிருக்கோம், ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது வேதவாசன பைபிளை படித்து முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆமென். ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? கையெல்லாம் தூக்க வேணாம். எத்தனை பேர் ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வருஷத்தில் நான் சொன்னது, ஒரு வருஷத்தில் 5 அதிகாரங்கள் நீங்கள் படிக்க ஆரம்பித்தீர்களானால் உங்களால் என்ன செய்ய முடியுங்க? ஆமாம், ஒரு வருஷத்தில் நீங்கள் முடிக்க முடியும். சங்கீதம்லாம் 4, 5, 10 இப்படியே முடிச்சுட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. நான் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையாவது படிச்சிடுவேன். அந்த திருப்பி என்ன பண்ணால் ஒரு வருஷத்தில் முடித்து 5 ஆகமும் முடிச்சிட்டேன், 4 ஆகமும் முடிச்சாச்சு போன வருஷத்தில். புரியுதுங்களா? நீங்கள் வாசிக்க தான் சில வசனங்கள் எனக்கு ஞாபகம் வரும். அந்த வசனங்கள் ஏற்ற வேளையில் வைக்கப்பட்ட அப்படி எப்படி இருக்கு ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன்படத்திற்கு சமானம். அப்போது நாம் அன்றைக்கி ஒரு பிரச்சனையோடு இருப்போம். நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்கன்னா கர்த்தர் உங்களோடு தன்னுடைய வசனத்தினாலே பேசுவார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் சொல்லி. அப்போ ஆண்டவர் நீ என்னோட கூட இருக்கல போதும் ஆண்டவர். அந்த சந்தோஷம் எப்போ வரும்னா அந்த மனோவாஞ்சியை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நற்குணசாலிகளாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இப்படி ஒரு அனுபவத்தோடு நம்முடைய கர்த்தருடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களைப் போல அல்லங்க. நீங்கள் மற்றவர்களை போல வாழ ஆசையே படாதீங்க. நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குறவர் ஆண்டவர். ஒருவன் 1000 பேரையும் அதுக்கப்புறம் மறந்து போச்சு. யார் 10000 பேரை துரத்துவா? எல்லாருமாவா? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரை துரத்துவாங்க. இப்படி பைபிளை வாசித்தோம்னா எப்படி இருக்கும் அது? இப்போ ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? அப்போ கூட்டணிக்கு எவ்வளோ வலிமை இருக்குது பார்த்தீங்களா? இவன் 1000 தான், அவன் 2 பேர் சேர்ந்தா என்ன ஆகுங்க? ஆமாம், அப்படி தான் வாசிக்கணும். மனோவாஞ்சை எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. இது என்ன சொல்லுதுப்பா? இது இப்படி தான் சொல்லுது. இல்லை இல்லை, இது எப்படி சொல்லுது பாரு. ஆமே, என்னைக்காவது இப்படி யாராவது ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? 2 பேர் உட்காந்து இந்த பைபிள் வசனம் இப்படி சொல்லுது போல இருக்க, இது உங்களுக்கு எதாவது தோணுதா? இல்லை இது உங்களுக்கு எதாவது தோணுதா? ஆமே, இப்படி எதாவது பார்த்துருக்கோமாங்க?
பைபிள் படிக்கவே நேரம் இல்லை. இதெல்லாம் 4 பேர் உட்காந்துங்களேன், 4 பேர் பேசினா நிறைய நாங்கள் பேசிட்டு உட்காந்துருவோம். இதெல்லாம் யார் பேசிகிட்டு இருக்கிறது? ஆமென். நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறினதுனால தான் நான் நிறையா காரியங்களை இழந்து கொண்டு இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்கிற காரியங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நிறைய பயங்கரமான பின்னணியான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சேதங்கள் உண்டாகிற காரியங்கள் உண்டாகிருக்கிறது. நீங்கள் அதிகமாக ஜெபிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார். யாருங்க அவரு? யாரு இவரு? இவர் ஒரு பரிசேயர். பரிசேயர்னா யாரு? அப்படிலாம் பைபிளில் போடல. ஆமே, பரிசேயர்னா யார்? பைபிள் போட்டிருக்கா? எந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு? பரிசேயர் தான் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் போடாது. பரிசேயர்னா யாரெல்லாம் போடல, அதெல்லாம் தனியாக அவுட் ஆஃப் ஸ்டடி. பரிசேயர், சதுசேயர், அப்புறம் யார் இருக்காங்க? வேத பாரகர், வேறு நியாய சாஸ்திரிகள், எஸ்என்ஏயர்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. யோவான்லாம் எஸ்என்ஏயர்ஸ், யோவான் ஸ்நானகன், அவரெல்லாம் எஸ்என்ஏஎஸ். இதெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? இவங்கெல்லாம் ஆதி ஆகமத்தில் அப்படி நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஒருத்தரிங்க. ஆனால் இவங்க எங்கடா புதிய ஏற்பாட்டில் புதுசாக வந்தாங்க? இதெல்லாம் நம்ம எனக்கே யோசிச்சுருக்கிறீங்களா? ஆமென். இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் பழைய ஏற்பாட்டில் காணோம். இவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. புதுசாக திடீர்னு வந்திருக்கிறாங்க. இவங்களும் கூட்டம் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு கிடக்குறாங்களே. சரி, அதெல்லாம் இரு பக்கம் இருக்கட்டும். பரிசேயன் அப்படின்னா என்னங்க? நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவன் அர்த்தம். அவன் வெறும் பரிசேயன் கிடையாது. கமாலியேல் என்கிறதான ஒரு பெரிய ரபிமார்கிட்ட உக்காந்து கற்றுக்கிட்டவன். ஆமேன். அது வேதத்தில் இருக்குது. ஆமேன். அப்போ அவன் அதிகமான படித்த ஒரு நல்ல நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஒரு மனிதன். அவன் அதிகமான பொருளாதாரத்திலே மேன்மை அடைந்தவனாக இருந்தான். அதனால தான் அதிகாரிகள்கிட்ட போய் லெட்ரு கொடுன்னு கேட்குறான். இவெல்லாம் யார்? அவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு நிற்கிறான். இவனை பிடிச்சி ஜெயிலில் போன லெட்ரு கொடுன்னு சொல்லி வாங்குற அளவிற்கு அவன் அதிகாரம் பொருந்திய ஒரு மனிதனாக இருக்கிறான். இவன் தாங்க கேட்குறான். என்ன கேட்குறாருங்க? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எல்லாம் அவுட்டு. அவரை படிப்போ அவுட்டு, பணம் அவுட்டு, அவருடைய நீதி போச்சு, எல்லாம் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லாமல் உட்காந்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிற சரண்டர். அப்போ ஆண்டவர்கிட்ட சரண்டர் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது தான் நம்மளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமே. நாம் சரண்டர் ஆக மாட்டேங்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு யோசிப்போம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வோம். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒன்று வாங்கிடுவோம்னா வாங்க மாட்டேங்கிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி பாருங்கள், ஆண்டவரை நடத்துதல் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடக்காரியங்களை ஆரம்பிக்கிலிருந்து பார்க்கும் பொழுது அநேக அற்புதங்களை ஆண்டவர் எனக்குள்ளாக செய்ய ஆரம்பித்தார். நினச்சி கூட பார்க்காத சில காரியங்களை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் என்னுடைய விசுவாசம் 2 வாரத்தில் நான் எப்படியா தந்துடுவேன். அப்போ ஏன் நடக்குதுன்னு சொன்னால், ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இல்லை. ஆமே. அப்படி இருக்கும்போது ஏங்க அதை என்னால் பயன்படுத்த முடியல? அது எனக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. நான் நல்லா வாழணும் தானே கொடுத்துருக்கிறாரு. நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் தானே கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற மனிதனை காட்டிலும் உன்னதாராக இருக்கிறதானே எங்களை வச்சிருக்கிறாரு. நான் ஏன் அதை பயன்படுத்திக்க முடியல? அப்போ வேதம் என்ன சொல்கிறது? நான் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் ஒரு பாவ பிரமாணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமே. அது முதல்ல தூக்கி பேலன்ஸ் பண்ண முடியல. நான் ஆண்டவராக உலகமானு பார்க்கும்பொழுது கொஞ்சம் சாஞ்சிடுறேன் இந்த பக்கம் போனால். ஏன் கேட்டிங்கன்னா, என்னுடைய ஐக்கியம் வேறு இடத்துல இருக்குது. ஆமே. நாங்கள் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் யாரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 16 வசனங்கள் வரை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
அபிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய அல்லேலூயா 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயோடு கூட இருக்கும்படியாகத்தான் மோசே ஆண்டவர் அழைத்தார். நான் உன்னோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு என்று சொல்லி அவர்களோடு கூட போவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராயிருந்தார். ஆமென். ஆனால் வேதம் சொல்கிறது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார் என்று இந்த ஆண்டவர் சொல்லுவதற்கான காரணம், அவங்களுக்குள்ளேயே நான் போக விரும்புகிறேன். ஆமென். அன்னைக்கு ஆண்டவர் மோசையோடு கூட போக விரும்பினார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்க விரும்புகிறார். ஆமென். இதற்கு தேவை அந்நிய நுகத்திலே அபிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேடியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிகளுக்கு பங்கேது? பாருங்க, இவங்களோட தான் நீங்கள் நகர்ந்துருங்கிறாங்க. ஆமென். ஏன் இவங்களோட நகரன்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, ஆசாரண்ட போய் கேட்குறாங்க, ஐயா நான் வச்சிருக்கிற வஸ்திரம் பரிசுத்தம் உள்ளது, இது யார் மேலேயாவது விழுந்தா பரிசுத்தம் ஆகுமான்னு கேட்டால், பரிசுத்தமெல்லாம் ஆகாதுப்பா அப்படின்ட்டார். நான் வச்சிருக்கிற வஸ்திரம் தீட்டானது, இது யார் மேலே விழுந்தா தீட்டாகுமானா, ஆமாம் தீட்டாகும். அப்புறம் என்னங்க ஆகும்? அது எதை மேலெல்லாம் விழுவுதோ அதெல்லாம் தீட்டாயிரும். ஆமாம். அப்போது அருவருப்பு என்பது எங்கெல்லாம் போதோ எல்லாரையுமே தீத்துரும். ஆனால் பரிசுத்தம் உள்ளது யாரையா தொட்டா நான் என்ன செய்யாதுங்க. ஆமாம். அதனால் அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றது, சபைக்கு நீங்கள் போங்க, நாங்கள் அடுத்த வாரம் வர்றோம், அவங்கவுங்க ஆத்துமாக்கள் அவங்களுக்கு பரிசுத்தம்னு அந்த ஒரு ஆளுக்கு தான் பரிசுத்தம் இருக்கும். குடும்பத்துக்கே என்ன செய்யாதுங்க. ஆமாம், பரிசுத்தம்லாம் வராது. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளை இல்லைங்க, என் பிள்ளைக்கும் சேர்த்து நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் பிள்ளைக்கும் சேர்த்து ஜெபம் பண்ண முடியாது, அந்த பிள்ளை தான் தனியாக ஜெபம் பண்ணணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்று சொன்னால் பரிசுத்தம் தனித்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் அந்நிய நுகத்திலே உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, ஒட்டாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆமென். எல்லாரும் தவறானவங்க தான் இருக்கிறாங்க, ஆனால் நானும் தவறாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லாத ஒரு காரியம். ஆமென். தாமரை என்னையெல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் ஒட்டவே ஒட்டாது இல்லையாங்க. அதுக்கே அவ்வளோ அறிவு இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குங்க. ஆமென். அதுவே ஒட்ட மாட்டேங்குது, தள்ளி வச்சிருது. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க இவங்கெல்லாம் வேணையும் இல்லை அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லையா. இல்லை எல்லாரையும் பழகணுங்க, வேணையும் இல்லையா. நீங்கள் எல்லாரோடையும் பழகிறதுக்கு நாம் ஆள் கிடையாது, நம்மளை அதுக்காக வைக்கல. நமக்குள்ளே வர விரும்புகிறார், எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், எனக்குள்ளே உலாவ விரும்புகிறார். நான் அப்படிப்பட்ட உலாவ விரும்புகிற, தேவன் வாசம் செய்கிற விரும்புகிற ஒரு இடமாய் நான் இருக்கும் பொழுது நான் எப்படி அசூசியான காரியங்களை செய்வது எப்படி? ஆமென். அப்போ நான் எப்படிங்க அந்நிய நுகத்தில் போய் எப்படிங்க உட்கார முடியும்? அல்லேலூயா. முடியவே முடியாது. அருமையான ஒரு மிலிட்ரிக்காரரு அவர் என்ன சொன்னாருங்க, விக்கிரகத்தை போய் பணிஞ்சுக்க முடியவே முடியாதுன்ட்டார். அவரை டெர்மினேட் பண்ணி வேணாலும் பண்ணிக்கோ. வணங்க முடியும். ஏன்? என் தேவன் நல்லவர், நான் ஏன் காலையும் மண்ணையும் கும்பிட்டு உட்காந்துருக்கணும்? அவருக்குள்ளே உலாவுகிற ஒரு தேவனாக உலகமே பாராட்டுச்சுங்க அவரை. நீ தான் ஏன் மனுஷன், நீ தானே சாட்சி, ஒரு விட்னஸாக மாறிட்டார் பாருங்க. இன்னைக்கு வேலை என்பது வேறு. வேலை போச்சுன்னா ஒன்றுமே போச்சுங்க, சாப்பாடு போச்சு இல்லை. வானத்தின் பறவையை பாருங்கள், சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் எங்கேயாவது எந்த காக்காயாவது பட்டினி கிடந்து பார்த்துருக்கீங்களா? எந்த குருவியாவது பட்டினி கிடந்து பார்த்துருக்கீங்களா? ஏன்? அதுக்கெல்லாம் ஆண்டவர் கரெக்டாக கொடுத்துருக்கு, அப்புறம் நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டேறாண்ணா. அது எப்படிங்க கொடுப்பாரு? அதெல்லாம் கொடுப்பாரு, நம்ம அதை தான் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயோடு கூட ஆண்டவர் இருக்க விரும்பினார். அவனையே பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொன்னார்.
ஆனால் தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன், உன்னோடு கூட உலாவ விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தேவனுடைய ஆலயமாய் மாற்ற விரும்புகிறாரே. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா இருக்க வேண்டும்? ஆமே, இன்னும் அப்படியே கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? எவ்வளவு நல்லவருங்க அவர் ஒண்டர், பரிசுத்தமுள்ள தேவன், தொட முடியாத ஒரு தேவன். ஆண்டவரே, அவரை தண்டிக்கக்கூடிய ஒரு தேவன், பராக்கிரமம் நிறைந்த தேவன். ஆனால் பணிஞ்சு நமக்குள்ளே வர விரும்புகிறாருங்க. ஆமே, அவர் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு காரியம் பாருங்க. அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த ஆடின இந்த ஒரு அபிஷேகத்தை நான் இழக்கலாமா? ஆமே, எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த அபிஷேகத்தை நான் இழங்கலாமா? ஒரு நாள் இழக்கலாம். ஏசையா இழந்து போன காரியத்தை மீண்டு கொள்ளவே முடியல. புத்திர சுவிகாரத்தை இழந்தா ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியல, ஆசீர்வாதத்தை இழந்தா பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு நாம் இழந்து போனோமானால் என்றுமே பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலைக்கு நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறோம். ஆண்டவரே, நான் பாதரட்சியை கலட்ட போட விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, கீழ்ப்படிதலாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் என்னை வெறுமையாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம்